ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இறையேற்ற நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா 5:9. உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி அதிகாரம் இருப்பதை தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சித்தமாக நோக்கமாக இருக்கிறது. இது வாசிக்கும் போது ஓரளவுக்கு நமக்கு புரியுது. உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வருகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினாலே இந்த தீர்க்க தரிசனம் எந்த இடம்பொருள் ஏவலிலே சுற்றுச்சூழலிலே அறிவிக்கப்படுவதை குறித்து மேலோட்டமாக நாம் அதை பார்த்து அதன் பிறகு வசனத்தை நாம் விளக்கமாக தியானித்து நாம் விசுவாசித்து சுதந்திரத்துக் கொள்ளலாம். மீகா தீர்க்கதரிசி யூத ராஜ்யத்துக்கு கொடுக்கிறதான எச்சரிப்போ அதோடு கூட அவருக்கு ஊட்டப்படுகிறதான நம்பிக்கை குறித்து வசனம் சொல்லுகிறது. மீகா தீர்க்கதரிசி யூத ராஜ்யத்துக்கு கொடுக்கிற எச்சரிப்பு மற்றும் நம்பிக்கை. மீகா 5ஆம் பார்த்தீங்கன்னாக்கா மேசியா பற்றிய தீர்க்க தரிசனமாக வருகிறது. பெத்லகேமிலே பிறகு போகிற மேசியாவை பற்றி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய முன்னறிவிப்பாக இந்த அதிகாரம் இருக்கிறது. இதிலே தான் மீகா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை நாம் வாசித்தோம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். முதல்ல வசனத்துடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த நாட்கள் ஆபிரகாம் சந்ததியிலே இருந்த இஸ்ரவேலருக்கும் ஆபிரகாம் சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததிகளாக கருதப்படுகிறார்கள். ஆக நமக்கும் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. உன் கை உயரும் என்ற வார்த்தைக்கு தேவன் இஸ்ரவேலை பலப்படுத்தி எதிரிகளை ஜெயிக்க வைப்பார். கை உயர்த்துதல் என்றால் அது வெற்றியும் அதிகாரத்தையும் குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்பதற்கான அர்த்தம் என்னவென்று நாம் பார்த்தோமானால் தேவனுடைய ஜனங்களை எதிர்க்கிறவர்கள் முழுவதுமாக அழிக்கப்படுவார்கள் என்கிற அர்த்தத்திலே அது வருகிறது. இது எப்படி நிறைவேறும் பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான மக்களுக்கும் இது ஒரு நிறைவேறுதலாக இங்கே வருகிறது. யார் 2 விதமான மக்கள்? ஆபிரகாம் ரத்த சந்ததியில் வருகிறதான இஸ்ரவேலர்கள், அவங்க இஸ்ரவேலர்கள். அடுத்தது ஆபிரகாம் வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து முழு உலக மக்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து சுவிசேஷம் முழு உலக மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டு யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே இஸ்ரவேலர்களாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக கருதப்படுகிறார்கள். ஆக 2 விதமான மக்களுக்கும் இது எப்படி நிறைவேறுகிறது குறித்து மேலோட்டமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றைய காலம் அசிரியா பாபிலோன் போல எதிரிலிருந்து இஸ்ரவேலரை தேவன் விடுவிப்பார் என்று அந்த காலத்து இஸ்ரவேலர்கள் இதை விசுவாசித்தார்கள். எப்படி அசிரியாவை பாபிலோனை தேவன் வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க போய் சிறைப்பட்டு போன பிறகு எப்படி அந்த நாடுகளிலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை விடுவித்தாரோ அப்படி விடுவிப்பார் என்று சொல்லி அப்போது இஸ்ரவேலர்கள் அதை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். இப்போ ஆவிக்குரிய இது மிக 5ஆம் அதிகாரத்தில் வருவதனால
இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுவதான வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறபடினாலே மேசியாவின் காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற காலத்திலே, புதிய உடன்படிக்கை விசுவாசம் காலத்திலே, இந்த காலத்தினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஆவிக்குரிய எதிரிகள், அதாவது பாவம், சாத்தான், மரணம், இவற்றின் மேல தேவனுடைய ஜனங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வெற்றி நிறைவேறுகிறது என்ற அர்த்தத்திலே இது வருகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒளிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவையின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இது தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெயத்தின் வாக்குத்தத்தம். 2 ஜனங்களுக்கும், சரீர பிரகாரமான இரத்த சம்பந்தமான இஸ்ரவேலர்களுக்கும், ஆவிக்குரிய நிலையிலே ஆபிரகாம் சந்ததிகளாக இருக்கிற நமக்கும் கொடுக்கப்பட்ட ஜெயத்தின் வாக்குத்தத்தமாக இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. எதிரிகள் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் நிலைநிற்கின்றதை இந்த வாக்குத்தத்தம் சுட்டி காண்பிக்கிறது. திரும்பவும் மீகா 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. மீகா 5:9. உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார். இந்த எந்த விதத்திலே அந்த நாட்களிலே வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கும் இது பொருந்தும். இப்பொழுது வாழ்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும்பதை குறித்து ஒரு மேலோட்டமாக நாம் இதை குறித்து பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். அதாவது விரோதிகளுடைய கை நம்ம மேல் உயர்வதை தேவன் ஒருபோதும் விரும்புவது இல்லை. நம்முடைய கை விரோதிகள் மேல் உயர்ந்திருப்பதுதான் தேவன் அங்கே விரும்புகிறார். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தலைகீழா இருக்கு. சில நேரத்தில் எப்படி அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க அடிக்கடி போய் தேவனுக்கு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு ஏதோ ஒரு நாட்டில் போய் சிக்கிக்குவாங்க, வடிவத்தில் போய் அவங்க சிக்கிக்குவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா புறஜாதி மக்களால் ஆளப்படுவார்கள், அடிமைப்படுத்தப்படுவார்கள், கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிடுவார்கள். அதன் பிறகு கர்த்தர்களுக்கு வெற்றியும் விடுதலைகளுக்கு தேவன் கொடுப்பார். புதிய உடன்படிக்கையில் வாழும்போது சத்துருக்களை தேவன் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுப்பார். நம்முடைய சத்துருக்கள் மேல் நம்முடைய கை உயரும். அதாவது புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்படுதுன்னா ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்திலே வாழ்கிறதான தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற நமக்கு எதிராக எழும்புகிற, அது பொருளாதார மனிதர்களாக இருக்கலாம், அது விசுவாசம் ஏவப்பட்ட சில சத்துருக்களாய் இருக்கலாம், அந்த சத்துருக்கள் ஒருவேளை குடும்பத்திலே இருக்கலாம், அந்த சத்துருக்கள் ஒருவேளை பணி செய்கிறதான இடத்திலே இருக்கலாம், அந்த சத்துருக்கள் ஒருவேளை ஊழியத்திலே இருக்கலாம், அந்த சத்துருக்கள் ஒருவேளை நாம் சந்திக்கிற ஒவ்வொரு இடத்திலே சத்துருக்கள் அங்கே இருக்கலாம். சத்துருக்களே இல்லைன்னு சொன்னா அவருக்கு பந்தியே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பைபிள் என்ன சொல்றதுனாக்கா, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்ப சத்துரு இருந்தா பந்தி, சத்துரு இல்லைன்னா பந்தி என்னன்னு அர்த்தம். உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும் என்று சொல்லும்போது எதிரிகள் மேல், சத்துருக்கள் மேல் உன்னுடைய கை உயர்ந்ததாக இருக்கும். அவர்கள் மேல் உனக்கு வெற்றி இருக்கும், அவர்கள் மேல் உனக்கு அதிகாரம் இருக்கும், அவர்கள் உன்னை ஆளுகை செய்ய முடியாது, உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்ற அர்த்தத்திலே வார்த்தை வருகிறது. புதிய உடன்படிக்கையிலே வாழும்போது சத்துருக்கள் தேவன் ஒப்பு கொடுப்பார், நம்முடைய கை சத்துருக்கள் மேல் உயரும். இது எப்படி நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பாயிண்டா உடன்படிக்கையை மீறாமல் இருக்கும்போது, உடன்படிக்கையை உடைக்காமல் இருக்கும்போது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளும் சத்துருக்கள் ஜெயமெடுக்கிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் வாசிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தை கூட பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் நிறைய பேர் அவங்க ஆப்போசிட்டாகவே இருப்பாங்க. இவங்க ரொம்ப குன்ற பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துருப்பாங்க, மனமடி வாங்கிட்டு இருப்பாங்க.
இவங்க எல்லா விதத்திலும் நசுக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள், ஒடுக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள், சத்துருவினால் ஒடுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏன் இந்த நிலை வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடன்படிக்கையின் ஜனங்கள் உடன்படிக்கையிலே வாழும்போது, அது பழைய உடன்படிக்கையா இருக்கட்டும், புதிய உடன்படிக்கையா இருக்கட்டும், உடன்படிக்கையை மீறாமல் இருக்கிற வரை, உடன்படிக்கை உடையாமல் இருக்கிற வரை, உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற வரை நம்ம எவ்வளோ வீக்னஸாக இருந்தாலும் சத்துருக்களை வேற நம்ம ஜெயம் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் ஒரு மனிதருக்கு நம்ம வாசிக்கிறோம். ஆதிகாம் 14ஆம் அதிகாரம் 20 வாசினாக்கா, அங்கே 4 ராஜாக்கள் சோதம் குமாரா தேசத்தையும் லோத்து என்ன பண்ணாங்கன்னா சிறைப்பிடிச்சு போயிட்டாங்க யுத்தம் பண்ணி. அதை யாரோ ஒருத்தர் கேள்விப்பட்டு ஆபிரகாம் வந்து அறிவிக்கிறார், இந்த மாதிரி 4 ராஜாக்கள் இந்த நாட்டோடு கூட யுத்தம் பண்ணி உங்களுடைய உறவினரான லோத்துவையும் அவர் குடும்பத்தாரையும் இந்த நாட்டையும் சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார் சொன்ன செய்தியை ஆபிரகாமுக்கு யாரோ ஒருவர் அறிவிக்கிறார். உடனே ஆபிரகாம் பெரிய யுத்த வீரன் கிடையாது, அவர்கிட்ட பெரிய ராணுவம் மிலிட்ரிலாம் கிடையாது, அவர்கிட்ட நாட்கள்லாம் பெரிய யுத்தவர்கள் கிடையாது, அவன்கிட்ட இந்த வேலைக்காரங்க. அவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆடு மாடு மேய்க்கிற வேலையை செய்கிறவர்கள் அவரோட வேலைக்காரர்கள். துறவு தோண்டுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, ஆடு மாடு மேய்க்குவாங்க, வீட்டு வேலைகளை செய்கிறவங்க, சமையல் வேலைகளை செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க, இவங்க தான் அந்த துறவு தோன்றவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வேலைக்கு இருந்தாங்க ஆபிரகாம் கிட்ட. அது ஒரு 312 பேரை இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாரா கூட்டிகிட்டு ஆயுதம் தரிச்சிட்டு போய் அவருடைய யுத்தம் பண்ணுறாரு. யாருக்கிட்ட? இந்த 4 ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி லோத்துவையும் சோதகுமார ஜனங்களையும் மீட்டுக் கொண்டு வருகிறார். வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே 2 ராஜாக்கள் இந்த ஆபிரகாம் சந்திக்கிறார். ஒரு ராஜா பார்த்தீங்கன்னாக்கா ஷாலோமின் ராஜா அப்படிங்கிறார், இன்னொரு ராஜா சோதம் குமாரா ராஜா, தோத்து போன ராஜா. அவரால் மக்களை கட்டி காத்து காப்பாற்ற முடியல, தோத்துட்டாரு. அவர் ஆபிரகாம் கேட்கிறாரு, நீங்க பொருட்கள்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, ஜனங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 2வது சந்தித்த ராஜா அது ஆபிரகாம் சொல்றாரு, இந்த சோதம் போற ராஜா கிட்ட வாங்கி நான் பணக்காரன் ஆவணன்ற பேரை சரித்திரத்தில் வராதபடி, இந்த சோதம் போற ராஜா என் ஐஸ்வரனாக்கினான் என்று என் சரித்திரத்திலே வராதபடி, ஒரு பாதரட்சி ஒரு வாரை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்தீவின் உடையவனாகிய உணர்வான தேவன் யாரின் கைகளை உயர்த்துகிறேன் என்று அவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி செஞ்ச ராஜா சொன்னார், மெல்கிசேதேக்கு, ஷாலோமின் ராஜா. அவர் தான் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 20 சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அப்போ சத்துருக்கள் 4 ராஜாக்களுடைய படைகள் மாதிரி பெருசா இருக்கும். ஏன்னா அவன் ப்ராப்பரா யுத்தத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எப்படி சண்டை போனோம்னு சொல்லி ப்ராப்பரா எப்படி போலீஸ்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு வராங்களோ, எப்படி மிலிட்டரியில் ட்ரைனிங் முடிச்சுட்டு வராங்களோ, டெய்லி அவங்க எக்ஸசைஸ் கரெக்ட் கொடுக்குறாங்களோ, அதுபோல ப்ராப்பரா யுத்தத்துக்கு பயிற்சி செஞ்சவங்க. எப்படி யுத்தம் பண்ணவங்க நல்லாவே தெரியும். அதுவும் 4 ராஜாக்களுடைய படைகள் அங்கே இருக்குது, படைபலம் அங்கே இருக்கிறது. அவங்க இந்த 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணும்போது சோதம் குமார நாட்டை அப்படியே சிறைப்பிடிச்சு அந்த லோத்துவையை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டில் ப்ராப்பரா யுத்தம் செய்யறாங்க கிடையாது, வீட்டு வேலைக்காரங்க, அவங்க தோட்ட வேலை செய்யறவங்க, விவசாயம் பண்றவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, சமையல் பண்றவங்க, இவங்க 312 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆயுதம் தெரிவிச்சுட்டு இவங்களை கொண்டு போய் அவங்களோட யுத்தம் பண்ணி அந்த 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அவங்களோட மீட்டுக்கொண்டு வரும்போது தான் இந்த மெல்கிசேதேக்கு கொண்டு சொல்றாரு ஆபிரகாம் பிளஸ் பண்ணி, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ லோத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் பிரிஞ்சு தேவட சித்தத்துக்கு விலகி போயிட்டான். விரோதிகளின் கரம் லோத்துவின் மேல் உயர்ந்திருந்தது, சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான் லோத்து. ஆனா ஆபிரகாம் அந்த 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணி அவனை மீட்டுக் கொண்டு வரும்போது ஆபிரகாமுடைய கை விரோதிகள் மேல் அங்கே உயர்ந்திருந்தது. இவங்கிட்ட படைபலம் குறைவு, அந்த படைபலம் அதிகம். எடுத்த வேற 312 பேர், அந்த 4 ராஜாக்களுடைய படைபலம் அங்கே இருக்கிறது. அந்த 4 ராஜாக்களோடு கூட அவனுடைய இராணுவத்தோடு கூட யுத்த வீரர்களோடு கூட யுத்தம் செய்து அந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். அப்போ இந்த மெல்கிசேதேக்கு சொல்றார் என்னன்னாக்கா, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றும் தசமபாகம் கொடுத்தார்.
அப்புறம் உடன்படிக்கை வாழ்வு பார்த்தீங்கன்னாக்கா இவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. இவங்ககிட்ட இருக்க நாட்கள்லாம் சாதாரண வேலைக்காரங்க, மிலிட்ரியில் வேலை செஞ்சவங்க கிடையாது, ராணுவ வீரர்கள் கிடையாது, யுத்த வீரர்கள் கிடையாது. ஆனால் நான் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யுத்தம்னு வந்த உடனே ஒரு யுத்த வீரர்களை காற்றிலும் அதிகமாய் அந்த சத்துருக்களோட யுத்தம் செய்து அந்த சத்துருக்களை ஜெயித்து அந்த சத்துருக்களை ஆபிரகாமுடைய கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார். உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும், எல்லோரும் சங்கரிக்க படுவார். திருவசனம் வாசிப்போம். மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்க படுவார்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்க படுவார்கள். அப்போ இங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் உடன்படிக்கையிலே வாழ்ந்த மனிதனாக இருந்தபடினாலே, தேவனுக்கு உடன்படிக்கை செய்து கொண்ட மனிதனாக இருந்தபடினாலே, சவால்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும், எதிர்த்து வருகிற ஜனங்களுடைய படைபலம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், ஆள்பலம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், சத்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறப்பா, உடன்படிக்கை செய்த தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதனோடு இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளவு ஜனக்கூட்டமானவனும் இருக்கட்டும், ஆனால் உன்னுடைய கை விரோதிகள் மேல் உயரும், எல்லோரும் சங்கரிக்க படுவார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இவனுடைய மகன் ஈசாக்கு பஞ்சதேசத்தில் போய் மாட்டிக்கிறார். அவர் நாட்டில் உண்டான பஞ்சத்தை மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருது. அப்படி எல்லாரும் அந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடுறாங்க, இடத்தை வச்சுட்டு. இப்போ அந்த நேரத்தில் விவசாயம் பண்ண ஒன்றும் விளைச்சல் வந்து வாய்ப்பு இல்லை. இது அந்த நேரம் பார்த்து உழுது நிலத்தை ஆயத்தம் பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு முயற்சி பெற்றுகிறார். ஏன்னா கர்த்தரோட பேசினார், நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, உன் தகப்பனா ஞாபகம் விட்ட ஆணையை நானே நிறைவேற்றினேன், தேசங்களே அவங்களுக்கு நானே தருவது சொல்லி கர்த்தர் இவங்களோட பேசினேன். உடன்படிக்கை மனிதனிகள் என்ன பண்ண உடன்படிக்கை மனிதெல்லாம் பார்த்தா எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக, தேவனுடைய வார்த்தையை கனமண்ணுகிற மக்களாக உடன்படிக்கை பிள்ளைகள் எல்லோரும் இருப்பார். நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். ஆதியம் 26 வாசின்னு ஃபுல்லாக வாசம் நானே மேலோட்டமாக சொல்லி முடிச்சிடுறேன். இவர் அங்கே இருக்கிறாரு, விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு விளைச்சல் தேவன் இவருக்கு கொடுத்தாரு. பெலிஸ்தர் ஒரு மேல் பாவம் போடுறாங்க. இவர் நாட்டு நண்பர் ஏராளமான வேலைக்காரர்கள், வெள்ளி பொருள் ஒட்டகங்கள், மிகப்பெரிய ஆஸ்தியில் அவங்களுக்கு நிறைய வந்துச்சு. அப்போ அவங்க பொறாமப்பட்டு இவர் தோண துறவை சண்டை போடுறாங்க. துறவை எங்களுக்கு சரி இடத்த விட்டு காலி போட்டு வேற இடத்துக்கு போகிறார். போனது இங்கே தோண துறவை தோழிட்டு போனாங்க, தனி நின்று போச்சு. இவர் தோணது தனி வருது. இவரும் அங்கேயும் போய் சண்டை போடுறாங்க. டென்த்து அந்த இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார். இவர் எங்கெல்லாம் போய் துறவு தோணுனாரோ அங்கெல்லாம் தண்ணி வருது. இவங்க எதெல்லாம் இவங்க மடக்கி எடுத்துன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிக்கிறாங்க, தண்ணி நின்று போகுது. அப்போ அபிமெலேக்கு ஒன்று புரிஞ்சுக்கிறாரு, இவர் கர்த்தரால் ஆசிரியப்பட்டவர், இவரோட கர்த்தர் இருக்கிறார் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாமல் அவர் உடன்படிக்கை செஞ்சு சமாதானமாய் போய்விட்டார் இந்த அபிமெலேக்கு ராஜா. அபிமெலேக்கு ராஜாவும் அவருடைய சிநேகிதர்களும் அவருடைய சில ஆட்களும் இந்த ஈசாக்குக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் ஈசாக்கின் கரம் அவருடைய விரோதிகள் மேல் உயர்ந்தது, செழித்து கொண்டே போனார். விரோதிகள் எந்த விதத்திலும் வரலாம். உங்கள் செழிப்புக்கு எதிராக வரலாம், உங்கள் சமாதானத்துக்கு எதிராக வரலாம், உங்கள் சரீர சுகத்துக்கு எதிராக வரலாம், உங்களுடைய பிஸ்னஸில் விரோதிகள் வரலாம், வாழ்க்கையில் விரோதிகள் வரலாம். எந்த விதத்தில், எந்த வழியில், எந்த சுற்றுச்சூழலில் விரோதிகள் வந்தாலும், எதிரிகள் வந்தாலும், தேவன் சொல்லுகிறார், உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும், சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்க படுவார். 400 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே அடிமையாகவே இருந்துட்டாங்க. அங்கே மோசேக்கு தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா விடுவிக்கிறார். அவங்க பேர் ராணுவத்தில் கரங்கட்டும் ராணுவ வீரர்கள், அவங்க யுத்தத்தில் பயங்கரமாக எகிப்து மிகப்பெரிய வல்லரசு. மிகப்பெரிய அமெரிக்கா வல்லரசுனாலும் அதுக்கப்புறம் அந்த நாட்கள் எகிப்து மிகப்பெரிய வல்லரசு நாடு. அதுவும் ராணுவ குளத்தில் பயங்கரமான வல்லரசு நாடு. அதுவும் அடிமைப்படுத்தி வேற வந்து பயங்கரமான நாட்கள், கரதேர்ந்தவர்கள், அவங்க கைதேர்ந்தவர்கள். அவங்க ரொம்ப அறிமுகப்படுத்துகிறாங்க. இதற்கும் அடிமை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இப்போ இவங்களுடைய கை உயரும், ஏன்னா அவங்க கை தான் உயர்ந்தது. யார் கையே? எகிப்தினுடைய கை இஸ்ரவேல் மேலே உயர்ந்து 400 வருஷம் அடிமையாக வேலை செய்து வருகிறார்கள். அப்படியே அவங்களுக்கு அடிமையாக இவங்க இருக்கிறாங்க. கட்டிட வேலையில
வாங்குறாங்க, கடுமையான வேலைகளை வாங்குறாங்க, அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு சுதந்திரமும் கிடையவே கிடையாது. எகிப்து பார்வோன் ராஜாவும் அவனுடைய படைவீரர்களும் அவனுடைய வேலையாட்களும் இஸ்ரவேலுடைய ஜீவனை கசப்பாக்கக்கூடிய விதத்திலே அவளை அடிமைப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். தேவன் நம்ம தெரியும், மக்களுடைய நேரத்தில் மோசை அனுப்பினான். மோசை கொம்பு உயர்த்த சொல்றார், கோலை உயர்த்தினோடனே எந்த மிகப்பெரிய படை வீரர்கள்லாம் திரும்ப வராங்க. 10 வாதைகளை பார்த்து கடைசியில் மான அனுப்பிச்சிட்ட அந்த பார்வன் ராஜா திரும்ப இறுதி கடினப்பட்டு திரும்ப தன்னுடைய யுத்தங்களை அனுப்பிச்சு, ராணுவத்தை அனுப்பிச்சு திரும்ப அவங்க அடிமைப்படுத்தி கொண்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா இஸ்ரவேலுடைய எகிப்தியருடைய சேனைகள் இஸ்ரவேலுக்கு மத்தியில் நடுவில் இஸ்ரவேல் இருக்கிறாங்க. இந்த பக்கம் எகிப்தியுடைய சேனைகள் துரத்துது, ராணுவம் துரத்துது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கடல், இங்கே போனால் இவங்ககிட்ட அடிமையாக போயிருக்கணும், அங்கே போனால் கடல் வந்து சாகும், வெளியே கிடையாது, சூழ்நிலை கிடையாது, தப்பிக்கிறது வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறினாங்க. அங்கே கோலை உயர்த்த சொல்கிறாங்க. கோலை உயர்த்து, கோலை உயர்த்துறாரு மோசே. கடல் 2ஆக போடுறது, அங்கே ஒரு வழி உண்டாகிறது. அந்த செங்கடல்கள் கலந்து போனாங்க. இவங்க போன பிறகு இவங்க போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எகிப்தியருக்கும் எகிப்துடைய சேனைகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவான மேகஸ்தலம் இருந்துச்சு. இவங்க கரை சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேகஸ்தலம் விலகி இவங்களுக்கு முன்னாடி நின்றுச்சு. அப்படியே தண்ணி அப்படியே மூடப்பட்டு சத்துருக்கள் சங்கரிக்கப்பட்டாங்க. உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும், சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா தாவீது ஒரு சின்ன குடும்பத்திலே ஒரு சின்ன பையன், 6 தான் வச்சுருந்தாங்க. அங்கே இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிரி வந்துட்டான், கோலியாத்துங்க ஒரு எதிரி. எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்கிறோம். சிலர் சேனையாக இருக்கும், நடுநடுங்கிட்டு இருக்கோம். யாராவது ஒரு ஆள் என்கிட்ட யுத்தம் பண்ணால் ஒரு ஆளோட முடிச்சு போனாங்க. இதில் மொத்த பேர் அழைச்சின்னு சொல்லி சவால் விட்டுருக்கிறான். அங்கே ஒரு சத்துரு இருக்கிறான், ஒரு விரோதி இருக்கிறான். கோலியாத்து இருக்கிறதான ஒரு விரோதி பெலிஸ்தியன் இருக்கிறான். தினந்தோறும் அவங்களோட நேரத்தை விட்டுட்டு இருக்கிறான். அங்கே தாவீது வர அந்த சமாளம் தெரியும் பாருங்க. தாவீது அங்கே வராரு, செய்தியை கேள்விப்படுறாரு. நான் உடன்படிக்கையின் மனிதனாக நான் இருக்கிறேன். தேவ உடன்படிக்கை செய்யாத விருது இல்லாத இந்த மனிதன், இந்த பெலிஸ்தியன், இந்த கோலியா தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று சொல்லி சவால் விடுறாரு. உடனே சவால் பார்த்தாரு. நான் போய் யுத்தம் பண்ண சொன்ன உடனே யுத்த வீரர்களுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அவங்க செட்டாக இதெல்லாம் வேணாம்னு சொல்லி கேள்வி போட்டு எப்பவும் போல கவனத்தில் சுருட்டி அடிக்கிறாரு. நெத்தியில் போய் தொலைக்குது. கோலியாத்தை அப்படியே விழுகிறான். கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டி கொன்று கொடுக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தாவீதுடைய கரம் இஸ்ரவேல் மக்களுக்கு சத்துருவாயிருந்த கோலியாத்தின் மீதும் பெலிஸ்தர் மீதும் அவருடைய கை உயர்ந்திருந்தது. அவருடைய சத்துருக்கள் சங்கரிக்க பச்சாக. இவங்களாம் உடன்படிக்கையின் மக்கள். அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், இஸ்ரவேலராக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், இவங்களாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக தேவனுடைய உடன்படிக்கையிலே அந்த உடன்படிக்கை மீறாமல் வாழ்கிற வரை இவருடைய கரம் சத்துருக்கள் மேல் உயர்ந்திருக்கிறது. கரம் என்று சொன்னால் அவருடைய வெற்றி, அவருடைய அதிகாரம் சத்துருக்கள் மேல் உயர்ந்ததாக இருக்கிறது. என்றைக்கு ஒரு மனுஷன் உடன்படிக்கை மீறினானோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்துருக்களுடைய கரம் இவர்கள் மேல் உயர்ந்து தோல்வியை கழிவுபட்டு போயிருந்தார். ஏன்னா ரெண்டுத்தையும் சொல்லணும். அப்போதான் இது சரியாக வாங்கிட்டு இந்த வஸ்திரம் வாக்குறது செய்யுங்க. அப்படியே சொல்லிட்டோம்னா மக்களுக்கு அதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். அவங்க விசுவாசத்துக்கு கஷ்டம். இவ்வளோ விளக்கம் கொடுக்குறாங்கனாக்கா அது சரியாக போய் ரீச் ஆகணும், அது புரியணும். அந்த விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணணும், ஈஸியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உடன்படிக்கை தேவனுடைய பிள்ளைகள் மீறிட்டாங்கனாக்கா, தேவனுடைய உடன்படிக்கை உடைச்சிட்டாங்கனாக்கா இவங்களுடைய கை சத்துருக்கு மேலே உயராமல் போயிடுது. சத்துருடைய கை இவங்க மேலே உயருது. அதை வாசிக்கலாம். ஒரு வருஷம் எடுத்து வாசிக்கணும். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் 39:23. தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை மீறுகிற பாவத்தை செய்யும் பொழுது, உடன்படிக்கை உடைத்துக் கொடுக்கிற பாவத்தை செய்யும் பொழுது சத்துருக்களுடைய கை இவருக்கு விரோதமாக இருக்கிறது. இவர்கள் தோல்வியை தழுவிக்கொண்டே போகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், இவர்கள் மிகவும் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். காரணம் உடன்படிக்கை மீறும் போது தேவனுடைய பாதுகாப்பு அங்கே இல்லாமல் போகிறது. அதை வாசிக்கிறோம்.
எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினா, உடன்படிக்கை மீது தான் மிகப்பெரிய துரோகம், தேவன் செய்ய மிகப்பெரிய துரோகம். அவள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் என் முகத்தை நான் அவளுக்கு மறைத்து, தேவனுடைய தயவு தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் போனால் அவருடைய முகத்தை அவர் மறைப்பதனால இடம் வந்து ஜெபம் பண்ணாலும் உபவாசம் பண்ணாலும் கத்தரை தேடினாலும் ஒரு பதில் அந்த வர்றதில்லை. ஏன்னா முகம் மறைக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரம நிமித்தமே சிறைப்பட்டு போனார் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர் சத்துருக்கள் கையில் அவளை ஒப்பு கொடுத்தேன். இது முன்னாடி நான் வாசிச்சோம். வாசிங்க மிக 5 அதிகாரம் வாசனம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்க. அவர் என்ன வசனம் சொல்றப்போ இந்த வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 39:23 வாசிச்சோம். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரம நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். சின்ன தேவன் விட்டுறாரு. ஏன் விட்டுறாருனாக்கா இவங்க தேவன் விட்டுறாங்க. உடன்படிக்கையா இவங்க விழுந்திருந்தாங்க. எப்பெல்லாம் வந்து சத்துருக்கள் கையில் ஒடுக்கப்பட்டு போகிறோமோ, சிறைப்பட்டு போகிறோமோ, சத்துரு நம்ம ஜெயம் எடுக்கிறானோ, அப்போது என்னதான் விசுவாச அறிக்கை பண்ணாலும், ஊர்ந்து ஜெபம் பண்ணாலும், உபவாசம் போட்டாலும், தேவசனத்துக்கு விழுந்தாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தேவனோட உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோமோ, உடன்படிக்கை விட்டு விலகிட்டு நாம் சரியாக திட்டோட்டமாக நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அவள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். இப்போ இதை நம்ம இதுவும் வருது பாருங்க. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஏன்னா இது சொல்லி புரிய வச்சா ஈஸியாக புரிய மாட்டேங்க. வாக்குறுத்தெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அது பின்னணி சொல்லணும். அவங்க காலத்தில் இந்த வாக்குத்தம் எப்படி அவங்களுக்கு நிறைவேறிச்சு, எக்காலத்துக்கும் இந்த வாக்குத்தம் எப்படி எல்லா மக்களும் நிறைவேறுங்கிறது கொடுத்து அவங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லி அதை போதிக்கும் போது தான் ஒவ்வொரு மக்களும் அதை புரிதலுக்கு அது எளிமையாக ஈஸியாக இருக்கும். இதுக்காக கோகு மாகுக்கு திருக்க தரிசனம். கோகு என்கிற ராஜா இஸ்ரவேலுக்கு எதிரான பெரிய சேனையோட கூட வருவான். ஆனால் தேவன் அவனை அழிப்பான். அதன் பிறகு வர வசனம் தான் இந்த 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனத்துல 3 முக்கிய காரியத்தை இந்த வசனத்துல பார்க்கணும். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் துரோகம் பண்ணினபடியினால் சிறைப்பட்டு போக தேவன் பண்ணினார். என்ன பண்ணா? தேவனுக்கு துரோகம் பண்ணினாங்க. என்ன துரோகம்? இஸ்ரவேல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது தற்செயலான ஒரு காரியம் அல்ல. தேவனே அவரை அனுமதித்தார். காரணம், இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். என்ன துரோகம் பண்ணாக்கா, விக்கிரக ஆராதனை என்பது மிகப்பெரிய துரோகமாக இருக்கிறது. அது உடன்படிக்கை மீறுகிற ஒரு பாவமாக இருக்கிறது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய நுகத்தில் போய் இணைக்கப்படுவது, அது விக்கிரக ஆராதனைக்கு ஒரு சமமாக இருக்குது. தேவனுடைய ஊழியக்காரர்களை முரட்டாட்டம் பண்ணுவது, அது வந்து விக்கிரகத்துக்கும் பிலிசூனியத்துக்கும் ஏற்ற ஒரு பாவமாக அந்த பாவம் கருதப்படுகிறது. இல்லை தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒரு துரோகமாக அங்கே கருதப்படுகிறது. நிறைய இது ஆதரவாசம் வந்து இதை பார்க்கறது செய்யும். நம்ம சுருக்கமாக சொல்லணும், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டா பதில் சொல்ல. அப்போது இஸ்ரவேலர் பார்த்தீங்கன்னா பாபிலோன் சிறைப்பட்டு போன அந்த சம்பவம் வந்து இது சர்ச்சையாக சிறைப்பட்டு போன அர்த்தம் கிடையாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து தேவனுக்கு எதிராக துரோகம் பண்ணாங்க. விக்கிரக ஆராதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதுக்கு வழிவகுத்து விட்டார்கள், தேவனுக்கு எதிராக துரோகம் பண்ணினார்கள். இந்த எசேக்கியேல் காலத்தில் ஜனங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தேவன் ரொம்ப பலவீனமானவர், அதனால தான் நம்ம பாபிலோன் நம்ம மேலே படையெடுத்து நம்ம ஜெயிச்சிட்டாங்க வந்து அவங்க நினைச்சாங்க. ஆனால் தேவன் ரொம்ப வன்மையாக மறுக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வீக்னஸான தேவன் கிடையாதுப்பா, நான் வலிமையான தேவன். நானே என் முகத்தை உனக்கு மறைச்சிட்டேன், நானே என் முகத்தை உனக்கு மறைச்சிட்டேன். திரும்ப வசனம் வாசிங்க.
இஸ்ரவேல் தான் தங்கள் அக்கிரமத்துமே அவங்களுடைய துரோகத்தின் நிமித்தமாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார் என்று அப்பொழுது புறஜாதியில் அறிந்து கொள்வார்கள். எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து சத்துக்கின் கையிலே. அப்போ முகத்தை மறைக்கிறதுனா என்ன நம்ம இங்கே பார்க்கணும் பாருங்க. முகத்தை மறைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய தயவு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே இல்லாமல் போகுதுன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் ஜோம் பண்ணி பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கெஞ்சி அழுது கூப்பாடு போட்டால் கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு விரட்டு வந்தது, இவ்வளோ ஜோம் பண்ணி இவ்வளோ அழுது இவ்வளோ தேவனை தெரியும் கட்சியில் இறுதி ஜெயம் நினச்சிட்டான், வாழ்க்கை அடிமையாக இருக்கிறேன், எப்படிப்பட்ட நிலையில போய் சிக்கிட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் போய் சிக்கி அப்படி அடிமைத்தனத்தில் இருப்பது இதுதான் போய் பாபிலோன் சிறைப்படமானாங்க. ஏன்னா தேவனுக்கு தான் உதவ பண்ணாங்க. தற்செயல் நடந்த ஒரு விஷயங்கள்ல விக்கிரகாரதனைக்கு வழிவகுத்து விட்டார்கள். தேவன் தன்னுடைய முகத்தை மறைச்சாரு. தேவனுடைய தயவு அவர்கள் இல்லாமல் போய்விட்டது. எது ஜெயப்படுத்தி விட்டார். இது விளக்கத்தில் வாசகம் 31 அதிகாரம் 17 வாசிக்கிறது. தேவன் முகத்தை மறைச்சா இது தேவ தயவு இல்லாமல் போகுது புரிஞ்சுக்கிறதுக்காக உபாகம் 31 அதிகாரம் 17 முதல் 18 வரை. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். எப்போ இந்த விக்கிரகாரதனை வழிவகுக்கும் போது, தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணும்போது, தேவனுக்கு துரோகம் பண்ணும்போது, என்னதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தரை வரும்போது அந்த கர்த்தரை எப்படி அவங்களுக்கு நடந்து பார்ப்போமானால், அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படி அநேக தீங்குகளுக்கும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராதனாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்து என்பார்கள். அவர் வேறே தேவனிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமை நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைப்பேன். தேவனை விட்டுட்டு எதை பிடிச்சாலும் பிடிக்க வேணாம். தேவன் நீங்கள் ஒரு வேலையை பிடிச்சினாலும் சரி, தேவனை ஒரு மனுஷன் நீங்கள் பிடிச்சினாலும் சரி, தேவனை விட்டு நீங்கள் ஒரு அவிசுவாசை பிடிச்சினாலும் சரி, தேவனை விட்டு நீங்கள் விக்கிரத்தை பிடிச்சினாலும் சரி, தேவனை விட்டுட்டு அதை விட பெருசாக எதை பிடிச்சாலும் அது விக்கிர ஆராதனையாகவே கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே தேவனுடைய முகத்தை மறைக்கிறார். அதனால பார்த்தா தேவனுடைய தயவு, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. தேவன் கைவிட்டால்தான் எதிர்த்து ஜெயிச்சாங்க தவிர தேவன் வீக்னஸாக இருக்காரு அங்கே பாபிலோன் வந்து இஸ்ரவேலை ஜெயிச்சு சிறைப்படுத்தி போகலாம் அர்த்தம் கிடையாது. இவங்க கிட்ட வந்து பாவம் இருக்குது. என்ன பாவம் பண்ணாங்கன்னா விக்கிரகாரதனைக்கு வழிவகுத்து விட்டு தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனுக்கு எதிராக பாவம் செஞ்சால அந்த பாபிலோன சிறைப்படுத்தி சிக்கிக்கொண்டாங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகளின் கை உயர்ந்து போய் சிறையில் போய் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டாங்க. பிரசாந்திலிருந்து ஒரு வார்த்தை வந்து அதை வேணும் இல்லையா? அப்போ இதான் தேவனுடைய முக்கியமான நோக்கம். இந்த பாபிலோன் எகிப்து மாதிரி பிரஜாதிகள் நினைக்கக்கூடாது. அவங்க தெய்வங்கள் தான் இஸ்ரவேல் தேவனுடைய பெரிய தெய்வன்ற ஒரு எண்ணம் அவங்க வந்துடவே கூடாது. இஸ்ரவேலின் சிறையிருப்பு தேவனுடைய பலவீனம் இல்லை, அது அவருடைய நியாயத்திற்கு. அதே தேவன் தான் கோகை அழிப்பார். அப்போது புரஜாதிகள் தேவனுடைய பசுத்தத்தையும் வல்லமையும் புரிந்து கொள்வார்கள். அடுத்த வசனம் வாசினாக்கா அடுத்த வசனம் 39 அதிகாரம் 24 29 வரும். ஒரு நம்பிக்கையை வசனம் வருது. தேவனுக்கு துரோகம் பண்ணி போய் சிறை சிக்கி கொண்டு ஆபத்தில் விழுந்து கட்சியில் ஒரு துரோகம் போட்டு வழியே இல்லை அவளை காலியில் நிலம் வரும்போது அங்கே ஒரு நம்பிக்கையின் செய்தி அங்கே திருப்பி கொடுக்கிறார். எசேக்கியேல் 39 அதிகாரத்தில் 24 முதல் 29 வரை அந்த நம்பிக்கையின் செய்தி மீட்பை பற்றி சொல்லுகிற ஒரு செய்தியாக அங்கே இருக்கிற வாட்சி முடிச்சிடறேன். டைம் ரொம்ப பாருங்க. எசேக்கியேல் 39 அதிகாரம் 24 முதல் 29 வரை. எசேக்கியேல் 39 24 முதல் 29 வரை. அவருடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவருடைய மிருதுளுக்கு தக்கதாகவும் நான் அவருக்கு செய்திய முகத்தை அவருக்கு மறைத்தேன். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துமாறு இல்லாமல் தங்கள் சுயமாய் தங்கள் தேசத்தை குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு இதெல்லாம் வர பிள்ளைகள்லாம் பாடலாம் பட்டு அனுபவிச்சு எப்போ தேவனுக்கு துரோகம் பண்ணும்போது, விக்கிரகம் செய்யும் போது, புழையத்தை எடுத்து பேசும்போது, கலவரத்தை தூண்டும் போது, கலகம் பண்ணும்போது, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி நம்ம செய்யும் போது இவங்க கை விரோதிகள் உயர, விரோதி கை இவங்க மேலே உயரும். இப்போ எப்போ நம்முடைய கை விரோதிகள் உயரும்னு சொன்னால் உடன்படிக்கைக்குள்ளாக நாம் வாழும்போது
நம்முடைய கை விரோதிகள் உயர்ந்த திறமை இல்லாமல் இருக்கலாம், படைபலம் இல்லாமல் இருக்கலாம், ஆள்பலம் இல்லாமல் இருக்கலாம், சின்ன மனுஷனா தாவீது மாதிரி கூட இருக்கலாம், பெரிய ஆளா கோலியாத்தை ஜெயிக்கிறார். அப்படி ஒரு வேலை தேவன் அங்கே கொடுக்கிறார். பெரிய பெரிய ராணுவங்கள்லாம் ஜெயிக்கிறாங்க. எப்போ தெரியுமா? படை வீரர்கள்லாம் உடன்படிக்கையோடு வாழ்வது. என்றைக்கு உடன்படிக்கை மீறுகிறார்களோ அந்த நேரத்திலே சத்துருக்களுடைய கை தேவனுடைய பிள்ளைகள் மேல் உயர்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள், எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலைக்குள்ளாக வந்து விடுகிறார்கள். அப்படியே விட்டுல தேவன் ஏன்னா ஒரு மீட்பர், யாராவது ரட்சகர் அங்க ஒரு மீட்பு வைக்கிறார். என்ன வைக்கிறாருக்கா சொல்றாரு பாருங்க, 24 அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துமாறு இல்லாமல் தங்கள் சுயமாய் தங்கள் தேசத்தில் குடிக்கும் போது என்னை விருதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு, துரோகத்தால் உண்டான விளைவை அனுபவிச்ச பின்பு ஒரு மீட்பை தரார். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி, யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்துக்கு இறங்கி என் பசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். நான் அவர்கள் ஜனசதானங்களிலிருந்து திரும்பி வர பண்ணி அவருடைய பகையர் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதியுடைய கண்ணுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பசுத்தர் என்று விளங்கும் போது தங்களை பிரஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போகப்படின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கொண்டு வந்தேன் என்பதனால் நான் தங்கள் தேவனாகி கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். யார் புறையாமல் அறிந்து கொள்வார். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவி ஊற்றினபடி நான் என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராக சொல்லுகிறார். ஆவி ஊற்றுறாரு. இப்ப ஏன் முகத்தை மறைக்க மாட்டார்? ஏன் மறைக்க மாட்டாருன்னா இப்ப தேவன் இறக்குமுறையாக இருக்கிறார். ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் வந்து செய்தி கொடுக்கும்போது மக்கள் வந்து சரியான விதத்தை ரீச் ஆகும் போல அவங்க கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தேவன் வந்து மன்னிக்கிறோம், இறக்கும் வல்லவர், எவ்வளோ பாவம்லாம் செஞ்சுக்கலாம், தேவன் மீண்டும் மன்னிச்சுவார் அப்படின்னு அவங்க சில காரியம் அனுபவிச்சு பார்த்தா அவங்க மீட்பு வரும். சில அவமானங்களை, சில நிந்தைகளை, சில அடிமைத்தனங்களை, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை இந்த நிலைக்கு வரும்போது தான் திரும்ப தேவன் மனம் இருக்கிறார். இதை சிம்பிளாக சொல்கிறாங்க. எப்படி சொன்னார் புரியல, அப்படி சொன்னால் புரியும். சில விஷயத்தை எக்ஸாம்பிள் சொன்னால் புரிய ஈஸியாக இருந்தாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே ஒரு இலவச ஹாஸ்பிட்டல் சேவை மருத்துவமனை. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னாக்கா யாரும் ஆக்சிடென்ட்லையோ இல்லை கீழே விழுதோ இல்லை சண்டை போட்டோ கை கால் உடச்சிட்டு வராங்களோ அவங்களாம் ஃப்ரீயாக கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணப்படும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அனௌன்ஸ்மெண்ட்டு யாரும் விபத்துலையோ அல்லது சண்டை போட்டு கை கால் உடச்சிக்கிறதோ அல்லது கீழே விழுந்து மண்டை உடைக்கிறதோ கை உடைக்கிறதோ கால் உடைக்கிறதோ இது எலும்பு உடனே இங்கே என்ன கொடுப்போம், இலவசமாக ₹1 காசு வாங்கினாங்க, இலவசமாக அவங்களுக்கு கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓன் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட்டு காசு கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது, காசு கிடையாது. இப்போ கை ஒன்று கால் ஒன்றுலாம் அங்கே இலவசம் பண்ணா ட்ரீட்மெண்ட்டு இது அனௌன்ஸ்மெண்ட். இதுக்காக இன்னொருத்தன் பார்த்து ஆஹா ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க, சூப்பரான விளம்பரம் கொடுத்துக்கிறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எல்லாம் ரிப்போர்ட்டும் ஃப்ரீயாக எடுத்துக்கிறாங்க, எல்லாம் ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாமே ஃப்ரீ, ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, மெடிசின் ஃப்ரீ, டாக்டர் ஃபீஸ் ஃப்ரீ, அங்கே அட்மிட் ஆனால் எல்லாமே பெட் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ, கட்டு போட்டு வெளியே வரைக்கும் எல்லாமே சாவசாமம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணலாம், முதல்ல கை உடச்சிட்டு தான் வாங்கலாம், அவன் வரணும் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீனால அவன் கை உடச்சிட்டு போவாங்க. இன்னைக்கு ஜனங்கள் செய்ய பாவம், பாவத்தை மன்னிக்கிறவங்க பாவத்தை செஞ்சு கொடுக்குறாரு, அவர் விளைவை அனுபவிக்கிறார். பாவத்தினுள்ள பெரிய சிக்கல் அதே ஒத்துக்கி இருக்கிறார். பாவத்தின் விளைவில் நீ இப்போ சிக்கி இருந்தா, நீ மனம் திரும்பினா, நீ வந்து மனஸ்தாபப்பட்டா, தேவனுக்கு வந்து அறிக்கை செய்தான், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களின் கல்வி சொல்லி ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போய் நீ சில பாவங்கள் விழுந்து போகிறான். அதாவது சில பாவங்கள் இந்த கோபம், எரிச்சல், கசப்பு, விரோதம், மூர்க்கம், தூஷணைகள் அறிக்கை செய்ய சொல்லுவது. எந்த பாவத்தினால் விழுந்து போனால் தேவனுடைய பிள்ளைகள் வந்து உடனடியாக மன்னிக்கப்படுறாங்க. சில பாவங்கள் விழுந்து போனால் அது மரணத்துக்கு எதுவான பாவம், மரணத்துக்கு எதுவாக பாவம் பாவத்தை பிரிக்கிறார். மரணம்னாக்கா பிரிவு, எது பிரிவு, உடம்பு உயிர் போனால் அது பேர் மரணம். அப்போ ஆவிக்குரிய மரணம் ஒன்று இருக்குது. தேவனை விட்டு ஆராதனை பண்ணால் பிரிச்சுட்டான். அவன் மனதுக்கு தான் பாவம் சொல்லி விக்கிரக ஆராதனை பின்மாற்றம் தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு பாவம்.
இந்த பாவத்தை செஞ்சுட்டு ஒரு மனுஷன் கதைட்டு இருக்கும்போது அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவன் விக்கிரகாரனை செய்யும் போது, அவிசுவாசியில போய் பிணைக்கப்படும் போது அந்த விளைவை அனுபவிச்சு தான் ஆகும். கட்டுமான ஃப்ரீயா போடலாம், மெடிசன் ஃப்ரீயா கொடுக்கலாம், அந்த எலும்பு கூட்டுறதுக்கு வழி இருக்கும். கட்டு ஃப்ரீயா போடலாம், ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீயா கொடுத்துடலாம், ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயா பெட் சார்ஜ் கொடுத்து தங்க வைக்கலாம், எல்லா ரிப்போர்ட்டும் ஸ்கேன் எக்ஸ்ரே ஃப்ரீயா எடுத்து கொடுத்துடலாம், சாப்பாடு கூட ஃப்ரீயா கொடுக்கலாம். ஆனால் அந்த வலியை அந்த எலும்பு கூடுற வரைக்கும் அனுபவிச்சுட்டான். எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா வலியை எழுதிக்கிறாங்க. அதான் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை, தேவனுக்கு உடன்படிக்கை உடைக்க ஒரு பாவத்தை செய்யும்போது இப்படி பாபிலோனிய சிறையம்பு போல வாழ்க்கையில் அநேக மக்களுக்கு அவர் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர் வேலை செய்கிற இடத்திலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய சொந்த பந்தங்களிலே, அவர் வாழ்க்கையிலே, அவர் ஊழியத்திலே, வசிக்கிற இடத்திலே எதிரியுடைய கை அவர் மேல் உயர்ந்திருக்கிறது. அறிவிப்பட்டு போய்கொண்டு ஒரு காலத்தை நிதானிச்சு யோசிக்கும். ஏன் வாழ்க்கை இவ்வளோ ஜோம் பண்ணி ஒரு மார்க்ஸ் எடுக்காங்க? மார்க்ஸ் அங்கே வரக்கூடாது, என்கிட்ட வரணும். மார்க்ஸும் அங்கே வரதுல எதிர்பார்க்க போஷன் இல்லை, என்கிட்ட வரணும். தேவனை உடம்புக்கு நான் மீறி நான் பார்ப்பேன். விக்கிரராவனுக்கு இணையான பாவம் நான் செஞ்சது நான் பார்ப்பேன். தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினான்னு பார்ப்பேன். துரோகியான மனுஷன் கூட இயேசு நான் வரட்டுமா? துரோகி சொன்னேன், சிநேகிதனே. அவன் யாரவன்? துரோகி. துரோகியான யுவதாசருக்கு அவருக்கு தெய்வம் இல்லை. அப்படியே மென்ஷன் பண்ணி அப்போ சொல்லிடுறான், துரோகியான யுவதாசர் சொல்கிறான். துரோகி கூட அவன் ஹர்ட் ஆகிட்ட வர்றதுக்காக நேரம் அவனை பார்த்து, சிநேகிதனே எனக்கு காடி கொடுவா வந்துட்டாருங்க. துரோகி சொல்ல ரொம்ப இதாகிட்டு, ஏன்னா மற்ற சாவப்படும். துரோகியோட இயேசு நம்ம தெரியுமா? சிநேகிதனே ஏற்றாயிட்டான். தேவன் அவ்வளோ நல்ல இருப்பாங்க, அவன் அன்பு இறக்கப்படும். ஆனால் தேவன உடன்படிக்கையை மீறுகிற பாவத்தை விசுவாசம் செய்யும் பொழுது, விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கும் பொழுது, தேவனுக்கு துரோகம் பண்ணும்போது, அந்நியனோடு போய் பிணைக்கப்படும் போது, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை சிக்கிட்டு அடிமைகளாக வாழ்ந்துடுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு எதிராக அவங்க மேல ஆதிக்கம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க கையை உயராது, எதிரிகள் கை இவங்க மேல் உயர்ந்து, இவங்க வச்சிருக்காது. வாழ்க்கையில் அடுக்கிறதுக்கான இழப்புகள், அடுக்கிறதுக்கான ஏமாற்றங்கள், அடுக்கிற தோல்விகள் இருக்கும். வாங்குகிற வாசனம் முடிப்போம், வாங்குகிற வாசிங்க. நீங்க 5ஆம் அதிகாரம் வாசனம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படும். எப்பொழுது? உடன்படிக்கையிலே நீ வாழும்போது, நீ எவ்வளவு பலவீனமான நபராக இருந்தாலும் தேவன் உன்னை பலப்படுத்தி பலவீன பரிமாணம் செய்து உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயர்ந்திருக்கும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார். உடன்படிக்கை நீ மீறும் பொழுது சத்துருக்களின் கை 2 பிள்ளைகள் மேல் உயர்ந்து சிறைப்பட்டு போறாங்க. நம்ம தெளிவாக வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் போது 2 சொல்லிட்டாங்க. அதாவது சொல்லத்துக்கான வழின்னு சொல்லணும், இதை கோட்டை விட்டுட்டு அவசரத்துக்கான வழின்னு சொல்லணும். ஏன்னா மக்கள் வாக்குத்தை கேட்டுறாங்க, அது நடக்கலன்ற ஒரு கவலை அவங்களுக்கு வருது. ஏன் நடக்கல, ஏன் நிறைவேறல, எந்த விதத்தில் வாக்குத்து சொல்ல முடியாத சிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தெரிய வரைக்கும் சொல்லணும். அவங்க புரிந்து பாருங்க. உடன்படிக்கையிலே ஒரு தேவ பிள்ளை வாழும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, உன்னுடைய கை விரோதிகள் மேல் உயரும், சத்துக்களும் சங்கரிக்கப்படுவார்கள். உடன்படிக்கை மீறும் போது எப்படி பாபிலோனிய சிறைப்பட்டு வசிக்கிறாங்களோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் எதிரியுடைய சிறையில் சிக்கிக் கொள்கிறார்கள். எதிரியுடைய கை அவன் மேல் உயர்ந்திருக்கிறது, எதிரியுடைய ஆளுகையும் ஆதிக்கும் அதிகம் அவர்கள் இருக்கிறது. அடிமையாக வாழ்ந்து கொள்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் ஒரு நிமிடம் நிதானித்து நம்மை கற்றுக்கு ஒப்பு கொடுத்து, இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய கருணை ஒப்பு கொடுக்கிறேன். உடனே உங்களுக்கு பிரிவினா உடன்படிக்கை மீறுவதற்கு இணையான பாவத்தை விற்கிறவன் வைக்கிறவங்க கிடையாது. தேவனுக்கு சம்மானி பணத்தை கஷ்டம் விற்கிறவன் தான். தேவனுக்கு சமம் ஒரு வேலை கஷ்டம் விற்கிறவன் தான். தேவனுக்கு சமமா நீ இன்னொரு மனுஷன் கஷ்டம் விற்கிறவன் தான். தேவன் தான் உயர்ந்தவர், அவர் ஈக்குவலாக எடை இருக்கிறார். தேவன் தான், தேவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே, தேவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அது வச்சுட்டா நீ தேவனுக்கு துரோகம் பண்ணுறாங்க. உடன்படிக்கை நீ மீறுறாங்க. மீறும் போது அடிப்படை தேவ பிள்ளைகள் சிக்கிவிடுகிறார். வாக்குத்தத்தை மீண்டும் வாசிக்க முடிக்க மிக 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்.